தலைநகர் டெல்லியில நடந்த இந்த தற்கொலை படை தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியில பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுத்திருக்கனால மீண்டும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொள்ள மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்கதா ஒரு தகவல் வெளியாயிருக்குது. அது டெல்லி செங்கோட்டை அருகே தற்கொலை படை நடத்தின தாக்குதல்ல பாத்தீங்கன்னா அப்பாவி பொதுமக்கள் 9 பேர் பலியானாங்க. 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சாங்க. இந்த தாக்குதல் முதல்ல கார் வெடிப்பு ஒரு விபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டாலும் பின்னாடி அது தற்கொலை படை தாக்குதல் தான் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட டெல்லி போலீஸும் சரி என்ஐஏவும் சரி உறுதி செஞ்சிருக்காங்க. ஆனா இது தொடர்பான தகவல்களை எதையுமே இரண்டு தரப்புமே வெளியிடல. அதாவது டெல்லி போலீசாரும் சரி என்ஐஏவும் சரி இந்த சம்பவம் தொடர்பான எந்த தகவல்களையும் வெளியிடல. ஆனா சொல்லக்கூடிய விஷயங்கள், அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இது தற்கொலை படை தாக்குதல் தான் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட உறுதி பண்ணியிருக்குது. அதாவது தலைநகர் டெல்லியில பாத்தீங்கன்னா நேற்று மாலை சரியா 6:52 மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த தற்கொலை படை தாக்குதல் நடந்துச்சு. செங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையத்தோட 1வது நுழைவாயில் அருகில தான் இந்த தற்கொலை படை தாக்குதல் நடத்தப்பட்டது. இது காருக்குள்ள இருந்து வெடிக்க வச்சதுனால பாத்தீங்கன்னா அருகில் இருந்து நிறுத்தப்பட்டிருந்த 2 வீலர்கள், பல கார்கள் மற்றும் மின்சார வாகனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 வாகனங்கள் எரிஞ்சு சேதமடைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல்ல பாத்தீங்கன்னா 9 பேர் பலியானாங்க. 20 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதலோட பின்னணியில யாரு காரணம், இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான எந்த தகவலையுமே போலீஸும் சரி இவங்களும் சரி என்ஐஏவும் சரி வெளியிடல. அப்படின்னாலுமே இது கிட்டத்தட்ட தற்கொலை படை தாக்குதல் தான், அதாவது பயங்கரவாதிகள் நடத்தின தற்கொலை படை தாக்குதல் தான் அப்படிங்கிறத முடிவுக்கு வருவதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டெல்லி போலீசாரும் சரி என்ஐஏ அதிகாரிகள், அதாவது தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளும் சரி இந்த தாக்குதல் சம்பவத்தை பாத்தீங்கன்னா ஊப்பா சட்டத்தின் கீழே தான் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட். இந்த இதுல பாத்தீங்கன்னா 16 மற்றும் 18 பிரிவுகளின் கீழ் தான் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. வழக்கமா பாத்தீங்கன்னா ஊப்பா சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டாலும் இந்த 16 மற்றும் 18 அந்த பிரிவுகள் பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகள் மீது பதியப்படும் வழக்கு தான், இந்த பிரிவு தான் இந்த இது. அதனால இந்த தாக்குதலோட பின்னணியில பயங்கரவாதிகள் இருக்கிறாங்க அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் டெல்லி போலீசாரும் என்ஐஏ அதிகாரிகளும் இது போன்ற பிரிவுகள்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கிட்டத்தட்ட தெரிய வருது. இதுல பாத்தீங்கன்னா இந்த கார் வெடிகுண்டு சம்பவத்துல பாத்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்ட கார் பாத்தீங்கன்னா ஹுண்டாய் ரகத்துல i20 காரை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த காரை ஓட்டி வந்தவர் தொடர்பான தகவல்களும் இப்ப தெரிய வந்திருக்குது. என்ன அப்படின்னா இந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து போலீசார் விசாரிச்சுக்கிட்டு வராங்க. இதுல பல்வேறு புதிய தகவல்கள் தெரிய வந்திருக்குது. அந்த வகையில டெல்லியில கார் அந்த வெடிகுண்டு சம்பவத்தை நிகழ்த்தியவர் பேரு பாத்தீங்கன்னா முகமது உமர் அப்படின்னு சந்தேகப்படுது. அது அவரோட போட்டோ டெல்லி போலீசார் வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா இந்த கார் முகமது உமருக்கு சொந்தமான காரு தான். அந்த அந்த காரு தான் இந்த தலைநகர் டெல்லியில செங்கோட்டை அருகே வெடிச்சு சிதறிச்சு. இந்த காருக்கு பக்கத்துல சிதறி கிடந்த உடல் பாகங்கள் எல்லாமே அந்த முகமது உமருக்கு உடல் பாகங்களோட ஒத்து போறதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுறதுனால அவர் தான் நடத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தாலுமே இதை உறுதி செய்யணும் அப்படிங்கறதுனால என்ன பண்ணிருக்காங்கன்னா முகமது உமரோட உறவினர்களை போலீசார் பிடிச்சு விசாரணை பண்ணி அவங்ககிட்ட டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கான நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்காங்க. இதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா முகமது உமரோட தாய் சகிமா பானு, அவரோட சகோதரர்கள் ஆசிக் மற்றும் ஜாரூர், இந்த 3 பேரையும் பிடிச்சு என்ஐஏ அதிகாரிகளும் சரி டெல்லி போலீசாரும் சரி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட டிஎன்ஏ பரிசோதனை நடத்துவதற்கான வேலைகளையும் தொடங்கியிருக்காங்க. இந்த டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட்டு அந்த கார் வெடிகுண்டு சம்பவத்துல சிதறி கிடந்த உடல் பாகங்கள்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏவையும் ஒப்பிட்டு பார்த்தா அது முகமது உமர் தான் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சுன்னா
அவர்தான் இந்த சம்பவத்தை நடத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும். அதுக்கான வேலையில தான் வந்து இந்த டெல்லி போலீசாரும் சரி, என்ஐஏ அதிகாரிகளும் ஈடுபட்டிருக்காங்க. இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா முகமது உமர் பத்தியான பல முக்கிய தகவல்கள் வந்து வெளியாயிருக்குது. இவர் முகமது உமருங்கிறவர் ஒரு சாதாரண ஒரு வழிப்போக்கனோ, ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியோ இல்ல. இவர் வந்து ஒரு மருத்துவர். இவர் வந்து ஹரியானா மாநிலம் ஃபரீதாபாத்ல இருக்கக்கூடிய அல் ஃபலா அப்படிங்கிற ஒரு மருத்துவக் கல்லூரியில மருத்துவரா பணியாற்றிட்டு வந்தாரு. இவர் தான் இந்த தற்கொலைப்படை பாணியில வந்து இந்த தாக்குதல் நடத்தி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் கிளம்பி இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து முகமது உமருக்கும் வேறு சில பயங்கரவாத அமைப்புகளுக்கும் வந்து தொடர்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதாவது அந்த காஷ்மீர்ல புல்வாமாவை சேர்ந்த இன்னொரு மருத்துவர் அடில் அகமது ராதர், அதே மாதிரி காசிகுன் பகுதியில் இருக்கக்கூடிய டாக்டர் முஜாமில் சகில், இவங்களோட வந்து முகமது உமருக்கு வந்து தொடர்பு இருக்கிறதா டெல்லி போலீசார் சொல்றாங்க. சரி, இந்த 2 பேர், அதாவது வந்து இந்த ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த இந்த 2 மருத்துவர்கள், ஒருத்தவர் வந்து அடில் அகமது ராதர், இன்னொருத்தவர் வந்து முஜாமில் சகில், இவங்க பயங்கரவாதிகளா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா வெடிபொருட்கள் வைத்து சதி திட்டம் தீட்டினதா ஏற்கனவே வந்து அவங்க மேல வந்து ஜம்மு காஷ்மீர் போலீஸ் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இவங்களோட இந்த முகமது உபர் தொடர்புல இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து இப்ப தெரிய வந்திருக்குது. இதுல இந்த அடில் அகமது ராதர் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரோட அனந்தநாக்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரியிலேயே மருத்துவரா பணியாற்றிட்டு வந்தார் அப்படிங்கிறது தான் தகவல். கடந்த 2 நாட்களா வந்து இந்த ஸ்ரீநகர், அனந்தநாக், கண்டேர்பாலு, ஜோமின் ஆகிய பகுதிகளில் வந்து போலீசார் வந்து வெடிபொருட்கள் தொடர்பான சோதனை நடத்தி அதை பறிமுதல் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம ஜெய்சி முகமது, அன்சார் அஸ்வதுல் ஹிந்த் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத குழுக்களோட தொடர்பு இருக்கவங்களோட அவங்கள வந்து கண்காணிச்சு அவங்க மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வேலைகள்லையும் ஈடுபட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடில் அகமது ராதர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த அடில் அகமது ராதரை வந்து ஜம்மு காஷ்மீர் போலீஸ் வந்து பிடிச்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவர் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டது தெரிய வந்ததுனால வந்து அவரை கைது பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வந்து தலைநகர் டெல்லியில வந்து உமர் முகமது தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லப்படுது. இவங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஹரியானாவோட ஃபரீதாபாத்தை மையமா கொண்டு செயல்பட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய தாஜ் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல முஜாமில் சகில் அப்படிங்கிறவரோட வீட்டை வந்து வாடகைக்கு எடுத்து அங்க வந்து ஒரு 358 கிலோ அம்மோனியம் நைட்ரேட் வந்து வச்சிருந்திருக்காங்க. அதை வந்து போலீசார் கைப்பற்றியிருக்காங்க. அதே மாதிரி AK-47 ரக துப்பாக்கி, அது மட்டும் இல்லாம டைமரு, 20 டைமர்ஸ், வாக்கி டாக்கியில் பிற வெடிப்பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சிருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து போலீஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க, பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோ வெடிபொருட்கள் வந்து பறிமுதல் செய்யிருக்காகும். இந்த வெடிபொருட்கள் மூலமா வந்து IET வகை குண்டுகளை தயாரிக்கிறதுக்கு தேவையான எலக்ட்ரானிக் சர்க்கியூட், பேட்டரி, வயரு, ரிமோட் கண்ட்ரோலு, டைமர்ஸ், மெட்டர் ஷீட்டு, கெமிக்கல், இது எல்லாமே இருந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த அடில் அகமது ராதர் கொடுத்த தகவலின் பேரில் தான் வந்து ஹரியானாவில் ஃபரீதாபாத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் முஜாமில் சகில் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேரையும் வந்து ஏற்கனவே வந்து போலீசார் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இன்னொரு கூட்டாளியான முகமது உமரை கைது பண்ணுவதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் இந்த முகமது உமர் வந்து ஒரு அச்சத்தின் காரணமா ஒரு தாக்குதலை நடத்திட்டு நம்ம வந்து ஒரு இது பண்ணிடலாம், உயிரிழந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணி அந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதனாலதான் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா உடனே அந்த பயத்தின் காரணமா தாமதிக்காம அவசர அவசரமா டெல்லியில வந்து காரை ஓட்டிட்டு போயிட்டு அந்த தற்கொலைப்படை தாக்குதலை நடத்திருக்காரு. இந்த தாக்குதல பாத்தீங்கன்னா 9 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த கார் குண்டு வெடிப்புக்கு முகமது உமர் என்ன பண்ணி பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா டெட்டனேட்டர், அம்மோனியம் நைட்ரேட், எரிபொருள், எண்ணெய், இந்த இதெல்லாம் பயன்படுத்தி தான் வந்து அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா தலமா விளங்கக்கூடிய செங்கோட்டை பகுதியில வந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி போலீஸும் சரி NIA அதிகாரிகளும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரோட முதல் ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது சல்மான்.
அவர் அந்த காரை வந்து நதீம் அப்படிங்கிறவருக்கு விற்பனை செஞ்சிருக்காரு. அதன் பிறகு இந்த காரை பாத்தீங்கன்னா கார் வியாபாரி வந்து வாங்கியிருக்காரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த காரை வந்து பாத்தீங்கன்னா 4வது நபரா தான் முகமது உமர் வந்து வாங்கியிருக்காரு. அதன் பிறகு என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் முகமது உமர் வந்து இந்த காரை வந்து கடந்த சில மாதங்களா பயன்படுத்திக்கிட்டு இருந்த சூழ்நிலையில தான் இப்ப இந்த கார் வெடிகுண்டு சம்பவம் நடந்திருக்கதா டெல்லி போலீசாரும் சரி என்ஐஏ அதிகாரிகளும் சொல்றாங்க. இந்த கார் வெடிகுண்டு சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பின்னால இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்து மத்திய அரசுக்கு மீண்டும் வலுத்திருக்குது. அதன் தொடர்ச்சியா என்ன பண்ணாங்கன்னா டெல்லியில வந்து மத்திய அமைச்சரவை கூட்டம் வந்து விரைவில் வந்து ஒரு அவசர கூட்டம் வந்து நடத்தப்பட இருக்குது. இந்த கூட்டம் நடத்தப்பட போவதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர் அந்த நடவடிக்கையை மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு உத்தரவு இடப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏற்கனவே வந்து இந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்தியா மீது தாக்குதல் நடத்தின சம்பவத்துக்கு பழிவாங்கும் அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில என்ன பண்ணாங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை தொடங்கி என்ன பண்ணாங்கன்னா இந்திய ராணுவம் வந்து பாகிஸ்தான் எல்லைகள்ல இருந்தக்கூடிய பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மீது வந்து குறிவைத்து தாக்குதல் நடத்துனாங்க. அது மட்டும் இல்லாம அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் எல்லை பகுதிகளுக்குள்ள முகாம் அமைத்திருந்த பயங்கரவாதிகளையும் வந்து என்ன பண்ணாங்கன்னா காலி பண்ணாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ரொம்ப கதறினாங்க இந்த தாக்குதலை நிறுத்துங்க அப்படின்னு. இதுக்கு வந்து அமெரிக்காவும் சப்போர்ட்டுக்கு வந்தாங்க. அதன் பிறகு இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைங்கிறது தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மீண்டும் இந்த பயங்கரவாத தாக்குதல் டெல்லி தலைநகர்ல நடந்திருக்கனால இப்ப மீண்டும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்குறதுக்கான வேலைகளை வந்து ராணுவம் மேற்கொண்டு இருக்கதா ஒரு தகவல் வெளியா இருக்குது. பார்க்கலாம் இதுல வந்து என்ன விதமான நடவடிக்கையை மத்திய அரசும் சரி ராணுவம் எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதுல வேறு யாருக்கும் தொடர்பு இருக்குமா, அதாவது இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற ஏதாவது அமைப்புகளுக்கு தொடர்பு இருக்குமா, இல்ல வந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க தான் இந்த இதை வந்து பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் இனிமே போக போக விசாரணையில் தெரிய வரும் அப்படிங்கறதா நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயம். அதனால நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.